நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அது சரியா தப்பான்னு நம்ம யோசிப்போமா இல்லையான்னு நமக்கே அந்த நேரத்துல புரியாது. ஆனா ஒரு முடிவு எடுத்துருவோம், அதை செய்வோம். ஆனா செஞ்சு அதுல வெற்றி பெற்றோம்னா இல்ல அதுல நல்லது நடந்துச்சுன்னா அது நம்ம கரெக்டா முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அதுவே தப்பான எதனா ஒரு விஷயம் நடந்துட்டு இல்ல நமக்கு நஷ்டமாயிடுச்சுன்னா கண்டிப்பா நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம், இதனால எவ்வளவு பிரச்சனை பத்தியா, நம்ம ஒழுங்கா முடிவு எடுக்கல, நம்ம மனசுக்குள்ள பயங்கரமான சில விஷயங்கள்லாம் ஓடும். நம்ம எடுக்கிற முடிவு தவறாயிடுச்சு, நேரம் சரியில்லை, அது இதுன்னு 1000 யோசனை நமக்குள்ள பொங்கும். எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். அதாவது நம்ம இயற்கையும் நம்புறது இல்ல, கடவுளையும் நம்புறது இல்ல. அந்த ஏதாவது நம்ம அடிப்படையில இருந்து அந்த இயற்கையும் கடவுளையும் நம்பும் போது ரெண்டும் ஒன்று சேர்ந்த தன்மை தான் சிவம். சிவத்தை நம்ம தினம் நினைக்கும் போதும் நம்ம நடைமுறையா கொண்டுட்டு வரும் போதும் நம்ம வாழ்க்கையில முடிவுகள்லாம் எடுக்கும் போது அதிகமா பாதிப்பு இல்லாத சின்னதான ஒரு பாதிப்போட நம்ம விலகி வந்துருவோம். ஆனால் நம்ம அதை மறந்துடுறோம், மறுத்துடுறோம். அதனால பெரிய பாதிப்புக்குள்ள நம்ம மாட்டிக்கிறோம். இதுதான் உண்மை. ஒவ்வொரு முறையும் அந்த இயற்கையான அந்த சிவத்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க இருக்க அது அப்படியே பழகிடும். நமக்கு பழகும் போது எப்போவுமே நமக்கு ஒரு தடை வர்றது ரொம்ப வாய்ப்பு கம்மி தான். ஒரு சூழலை அப்பன் சிவபெருமான் நமக்கு ஏற்படுத்தி தருவார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அதனால தான் நம்ம நினைக்கிறதெல்லாம் தப்புறது அப்போ உங்களுக்கு புரியும். நன்றி, வணக்கம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள்